இன்றைக்கு நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள செல்லுகின்ற பொழுது முக்கியமாக ஒரு வசனத்தை நம்ம பார்க்கலாம். சங்கீதம் 14:2. சங்கீதம் 14:2 எல்லோருக்கும் மிகவும் ஃபெமிலியரான ஒரு வேர்ஸ் தான் அது. தேவனை தேடுகிற உணர்வுள்ளவன் உண்டோ என்று பார்க்க கர்த்தர் பரலோகத்திலிருந்து மனுப்புத்திரரை கண்ணோக்கினார். உணர்வு, ஆண்டவரை தேடுகின்ற ஒரு ஃபீலிங். உணர்வுன்னு என்ன தெரியுமா? நிறைய உணர்வுங்கிற பைபிளில் நிறைய அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது உணர்வு தான். ஒரு நாலேஜுக்குள்ளே வர்றது உணர்வு தான். இது ஒரு உணர்வு. இந்த உணர்வு என்ன தெரியுமா? சாப்பிட்றதுக்கு உங்களுக்கு ஒரு உணர்வு இருக்குது, அப்படி தானே? தண்ணி குடிக்கிறதுக்கு ஒரு உணர்வு இருக்குது, அப்படி தானே? ஒவ்வொரு உணர்வு இருக்குது. ஐஸ்கிரீம் சாப்பிட்றதுக்கு ஒரு உணர்வு இருக்குது, பிரியாணி சாப்பிட்றதுக்கு ஒரு உணர்வு இருக்குது, அப்படி தானே? நல்லா ட்ரெஸ் பண்ணுறதுக்கு ஒரு உணர்வு இருக்குது. அதை மாதிரி அவர் டிஃப்ரெண்ட் வேஸ் வி ஹேவ் சம் கைண்ட் ஆஃப் ஃபீலிங் ஆர் இமோஷன்ஸ். அதை மாதிரி தேவனை தேடு, வி ஆர் டு சீக் காட். தேவனை தேடுகிற ஒரு உணர்வு. அந்த உணர்வு உண்டோன்னு ஆண்டவர் தேடி பார்த்தா மனுஷனுக்கு எல்லா உணர்வும் ஒர்க் ஆகுது. ஒன்று மட்டும் என்ன செய்யுது? ஆஃப் ஆகிருக்குது. என்னது? தேவனை தேடுகிற உணர்வுள்ளோன்னு உண்டோ என்று தேடி பார்த்தாராம். சரியான க்ரௌட். அங்கே ஒருவனும் இல்லை. ஏன் உணர்வு இல்லாமல் இருக்கிறாங்களா? இல்லை, எல்லாருக்கும் உணர்வு இருக்குது. என்ன உணர்வு? அவன் எப்படி சாப்பிட்லாம், எப்படி ட்ரெஸ் பண்ணலாம், எப்படி சம்பாதிக்கலாம், எப்படி வீடு கட்டலாம், எப்படி சொத்து வாங்கலாம், எந்த பேங்கில் டெபாசிட் பண்ணலாம், எந்த ஆன்லைனில் வந்து இது பண்ணலாம் கொள்ளலாம், அவன் என்ன பண்ணுறான்? தேடிக்கிட்டு தான் இருக்கிறான். அவன் பர்சனல் லைஃப்பில் ப்ளஷர் என்ன சார் தேடிகிட்டே இருக்கிறான். ஆனால் எல்லாருமே தேடிட்டு தான் இருக்கிறாங்க. தேடிக்கிட்டு இருக்கிறதெல்லாம் என்னது? அவங்களுடைய மாம்சம் என்ன சொல்லுதோ, மனம் என்ன சொல்லுதோ அதை தேடிட்டு இருக்கிறாங்க. அவங்க எதை தேடணும் அதை என்ன செய்யலை, தேடலை. அப்போ உணர்வுகள் என்று பார்க்கும்போது வாலிப வயசில் கூட நம்ம உங்களுக்கு இயேசு வேண்டும்னு சொல்கிறவில்ல. எதுக்கு வேணும்? இயேசுவை நீங்கள் ஏற்றுக்கொண்டால் உங்களுக்கு நல்ல விதமாக படிக்கிறதுக்கு என்ன கிடைக்கும்? அறிவு கிடைக்கும். நல்ல மார்க் வாங்கி பாஸ் பண்ணலாம். நீட்டில் என்ன செய்யலாம்? ஜெயிச்சு எம்பிபிஎஸ்க்கெல்லாம் போகலாம். இன்னும் உயர்கல்விக்கு என்ன செய்யலாம்? நல்ல ஹையர் ரிப்யூட்டட் இன்ஸ்டியூஷனில் போய் என்ன செய்யலாம்? நீங்கள் செல்லாம் டாப் லெவலில் வரலாம் இயேசுநாதரை ஏற்றுக்கொண்டா. அப்புறம் வேலை அதை படித்து முடிக்கிறதுக்குள்ளாடே உங்களுக்கு என்ன வந்துடும்? கேம்பஸ் இன்டர்வியூ வந்துடும். அப்போ உங்களை என்ன பண்ணுவாங்க? டாப் கம்பெனிஸ் எல்லாம் என்ன பண்ணுவாங்க? அப்படியே கொத்திக்கிட்டு போயிடுவாங்க. இதெல்லாம் எப்போ நடக்கும்? இயேசுவை ஏற்றுக்கொண்டால் நடக்கும். இயேசுவை ஏற்றுக்கொண்டால் உங்களுக்கு அறிவு கிடைக்கும், நிறைய மார்க்ஸ் வாங்குவீங்க, நல்ல காலேஜில் உங்களுக்கு என்ன கிடைக்கும்? சீட்டு கிடைக்கும், வேலை. அது மாதிரி என்ன செய்யும்? வேலை கிடைக்கும், நல்ல சம்பளம் கிடைக்கும். அதுக்கப்புறம் என்ன செய்யணும்? நல்ல விதமாக பொண்ணு மாப்பிள்ளை அமையும். அழகான பொண்ணு கிடைக்கும், அழகான பையன் கிடைப்பான். இதெல்லாம் யாரால் நடக்கிறது? இயேசுநாதரால். அதுக்கு பிறகு நல்ல வாகனம் கிடைக்கும், நல்ல வசதி கிடைக்கும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். இப்படியும் கிடைக்கும். ஆனால் இதெல்லாத்துக்கும் இயேசுநாதர் ரொம்ப கட்டாயமாங்கிறதான் கேள்வி. ஏன்னா நம்ம சுந்தர் பிச்சை இருக்கிறாரு கூகுளில், அவரும் சிஇஓ. உலகத்தையே என்னை அசைக்கிறது இதுதான், கூகுள் தான். அந்த கூகுளுக்கு சிஇஓ இருக்கிறது யார்? நம்ம ஒரு ஆள் தான். யார்? சுந்தர் பிச்சை. அது மாதிரி மைக்ரோசாஃப்ட்டுக்கு யார் சிஇஓ? சத்யா நாதல்லா, இல்லையா? சரி, இப்போ இவங்கெல்லாம் இந்தியாவில் இருந்து அங்கே போய் பெரிய லெவலில் இருக்கிறாங்க. இவங்களுக்கெல்லாம் இதெல்லாம் எதனால் கிடச்சி தெரியுமா? இயேசுநாதரால் தான். அப்படியா? இல்லை. எலான் மஸ்க் இப்போ என்ன பண்ணுறான்? அவன் கார் ஓட்டுறான், பைக் ஓட்டுறான். அவர் என்ன பண்ணுறாரு? ஸ்பேஸ் கிராஃப்ட் ஓட்டி எங்கே பண்ணுறாரு? அடுத்த பிளான்ட்டுக்கு வாகனம் அனுப்பிட்டு இருக்காரு. இவங்கெல்லாம் யாரால் வந்தாங்க? இயேசுநாதரால் இல்லைங்க. நிறைய பேர் நல்லா இயேசுநாதர் இல்லாமல் நல்லா படிக்கிறாங்க, நல்ல காலேஜில் இடம் கிடைக்குது, நல்ல வேலை கிடைக்குது, அவங்க விரும்புகிற மாதிரி பொண்ணு மாப்பிள்ளை அமைதி, எல்லாமே அமைதுங்க இயேசுநாதர் இல்லாமலே. அதனால் நான் யாருக்கும் உங்களுக்கு இயேசுநாதர் ஏற்றுக்கொண்டா படிப்பு வரும், இயேசுநாதரை ஏற்றுக்கொண்டா உங்களுக்கு அறிவு வரும். ஏன்னா இயேசுநாதர் இல்லாமலே உலகத்தில் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க? இது எல்லாத்தையும் சாதாரணமாகவே அடைகிறோம். ஆனால் இயேசுநாதர் உங்களோட இருந்தால் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அவங்களுக்கு ட்ரைவ் பண்ணும், அது வேறு விஷயம். ஆனால் அவர் இல்லாமலும் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க? உங்களுக்கு சொல்லப்படுவது இயேசுநாதர் இல்லைன்னு சொன்னால் உங்களுக்கு என்ன கிடைக்காது? ஒன்று, இயேசு இருந்தால் தான் உங்களுக்கு எதிராக உங்களுக்குள்ளேயே போராடி கொண்டிருக்கின்ற அந்த பாவம் என்கின்ற விஷயம் மேற்கொண்டு வாழ முடியும். இதற்கு இயேசு இல்லாமல் முடியவே முடியாது. எத்தனை யூனிவர்சிட்டி போய் படிச்சுட்டு வந்தாலும் முடியாது. ஆக ஏன் உங்களுக்கு இயேசு வேணும் சொல்கிறேன்னு சொன்னால், உங்களுக்குள்ளேயே உங்கள் எதிரி இருக்கிறான். நீங்கள் என்ன தான் படித்தாலும், என்ன தான் பட்டம் வாங்கினாலும், என்ன தான் அழகான பொண்ணை கல்யாணம் பண்ணாலும், ரொம்ப சினிமா நடிகன் மாதிரி மாப்பிள்ளை பொண்ணு கிடைச்சாலும், அதுக்கு பிறகு வாழ்க்கையில் நீங்கள் சந்தோஷமாக இருக்க முடியாதபடிக்கு செய்கிற ஒரு விஷயம் உங்களுக்குள்ளே இருக்குது. அதை ஓவர் கம் பண்ணி, அதை சப்டியூ பண்ணி லைஃப்பை நல்ல விதமாக கொண்டு போகிறதுக்கு தான் we need Jesus. அல்லேலூயா. இதான் இயேசுநாதர் வேணுங்கிறது. இரண்டாவது,
என்னான்னு சொன்னால் ஒரு நல்ல வாழ்க்கை, ஸ்டாண்டர்ட் லைஃப், நல்லதை சிந்திக்கலாம், நல்லதை பேசலாம், நல்ல விதமாக நடக்கலாம், நல்ல விதமாக வாழலாம், நல்ல ஒரு லைஃப் ஸ்டைல். இதை வந்து எந்த யூனிவர்சிட்டியும் தராது. அதிகமாக படிக்க தான் அதிகமாக என்ன செய்கிறது இன்றைக்கு சீரழிந்து கொண்டிருக்கு. அப்படி தானே? நிறைய படித்த சின்ன பிள்ளைங்க என்ன பண்ணுறாங்க, படிப்பை நிறைய படிக்கிறாங்க, உடையை நிறைய குறைக்கிறாங்க. அப்படி தானே? எவ்வளோ படிக்கிறாங்களோ இன்னொரு ஸ்டாண்டர்ட் போகிறவங்கள இன்னொரு 6 அடி என்ன செய்கிறாங்க, உடைய குறைக்கிறாங்க. குறைச்சி இருக்கா இல்லைங்கிற நிலைமைக்கு என்ன செய்கிறாங்க, போகிற லெவலுக்கு. இதெல்லாம் எங்கே வருது? இதெல்லாம் யார் செய்கிறாங்க? கிராமத்தில் இருக்கிற பாமரனை ஆரம்பிக்கிறான். இந்த படித்த வம்சம் தான் என்ன பண்ணுது, இந்த தத்துவத்துக்கெல்லாம் போகுது. எதுக்குடா தேவையில்லாமல் உடுக்கிறோன்னு எண்ணுகிற அளவுக்கு போய் கொண்டிருக்கு. எதற்கு சொல்கிறோம், படிக்க இந்த லைஃப் ஸ்டைலெலாம் சரியாக வராது. இந்த மாதிரி உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை கொடுக்கறதுக்கு, உனக்கு நல்ல சுபாவத்தை கொடுக்கறதுக்கு, நாளை தினம் உன்னுடைய வாழ்க்கையை சந்திக்கணும், மனிதர்களை சந்திக்கணும், உன்னுடைய கணவனை சந்திக்கணும், மனைவியை சந்திக்கணும், பிறந்து வருகிற பிள்ளைகளை சந்திக்கணும், மாமியாரை சந்திக்கணும், மாமனாரை சந்திக்கணும், சமுதாய மக்களை சந்திக்கணும், வேலை செய்கிற உள்ள ஆட்களை சந்திக்கணும், அவங்களெல்லாம் மேனேஜ் பண்ணணும், ஃபேஸ் பண்ணணும். அதுக்கெல்லாம் என்ன வேணும்? அதுக்கெல்லாம் ஒரு பர்சனல் அபிலிட்டி வேணும்ல. அதுக்கு தான் இயேசு கிறிஸ்து. மூன்றாவதாக எதற்கு வேணால், இந்த உலகத்தில் பிறந்து வளர்கிற எல்லார் மேலும் இயற்கையாகவே தேவனுடைய கோபம் இருக்குது. என்றால் மனிதன் பிறக்கிறோம், எப்படி பிறக்கிறான்? எல்லோரும் பாவத்தில் பிறக்கிறான். ரோமர் 3:23 சொல்ல, எல்லோரும் பாவ செய்து தேவ மகிமையற்றவர்களாக போயிட்டாங்க. அதனால் அந்த கோபாக்கினை அவர்கள் மேல் இருக்கிறது. இதை எவ்வளோ பக்தி இருந்தாலும் மாற்ற முடியாது, எவ்வளோ தான் ஜெபம் பண்ணாலும் மாற்ற முடியாது, எவ்வளோ ஆராதனை பண்ணாலும் மாற்ற முடியாது. பர்சனலாக இயேசு கிறிஸ்து உள்ளே வந்தால் தான் அந்த கோபாக்கிலிருந்து மனிதன் என்ன செய்வான், ஹி வில் பி செட் ஃப்ரீ. அதனால் அந்த 3 விஷயத்துக்கு தான் இயேசுனார் முக்கியமாக வேணும். என்னத்துக்கு? ஒன்று, நமக்குள்ளேயே நமக்கு எதிராக செயல்பட்டு கொண்டிருக்கின்ற பாவம் என்கிற விஷயம் மேற்கொள்கிறதுக்கு. இதைத்தான் ரோமர் 6:14 சொல்லுகிறது. இரண்டாவதாக, இந்த உலகத்தில் எல்லாரும் மாதிரி வாழாதபடிக்கு எப்படி மனுஷன் வாழணுமோ அப்படிங்கிற ஒரு வாழ்க்கையை வாழ்கிறதுக்கு. மூணாவது, ஏழையோ பணக்காரனோ படித்தவனோ படிக்காதவனோ, இந்த மதமோ அந்த மதமோ எந்த மதமோ, எல்லா மனிதன் மேலும் என்ன இருக்குது? காட்ஸ் ஆங்கர், காட்ஸ் ஜட்ஜ்மெண்ட் இருக்குது. அதிலிருந்து தப்பித்து கொண்டு நித்திய வாழ்வில் பிரவேசிப்பதற்கு நமக்கு யார் வேணும்? இயேசு கிறிஸ்து. இந்த உண்மை வாலிப பிள்ளைகளுக்கு தெரிய வேண்டும். எல்லாம் தெரியும். ஸ்வாட்ஸு தெரியுமா? இந்த 3 பாயிண்ட்டு. அப்புறம் ஜெயராணி தெரியுமா? இந்த 3 பாயிண்ட் தெரியும் தானே? சரி, ஒவ்வொரு தடவை கேட்டால் எல்லாருக்குமே தெரியும். ஆண்டவரை ஏற்றுக்கொண்டுட்டீங்களா? 3 பாயிண்ட்டு தெரியுது. டிவைனாவுக்கு தெரியுமா? டிவைன் ஸ்டார் எல்லாருக்கும் தெரியும். சரி, அவங்களே கேட்டிருக்கோமே, உங்கள் எல்லாருக்கும் தெரியுமா? பெரியவங்க எல்லாருக்கும் தெரியும். எல்லாரும் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டுட்டீங்களா? சரி, இப்போ நம்ம வாலிபலை பற்றி மட்டும் மையப்படுத்தி பேசுகிறதுனால பாயிண்டெல்லாம் தெரியுதுங்க. பிரச்சனை என்ன? ஒரு விஷயம் நமக்கு தெரிஞ்சால் மட்டும் இல்லை, அதை பற்றி நமக்கு ஒரு ஃபீலிங் வேணும். ஏசுநாதர் வேணும், ஏசுநாதர் வேணும்னு ஒவ்வொரு வாரம் என்ன செய்கிறீங்க? கத்தின்னு இருக்கிறீங்க. ஆனால் எங்களுக்கு அதில் என்ன வேணும்? ஒரு வாஞ்சை, விருப்பம் வேணும். அப்போ வாட் இஸ் லேக்கிங்? த ஃபீலிங். எதையாவது ஒன்று அவசியம்னு மட்டும் அறிஞ்சிருந்தால் பத்தாதுங்க, அது எனக்கு வேணுங்கிறத தூண்டுற என்ன வேணும்? ஒரு இன்ட்யூஸ்மெண்ட் உள்ள வேணும், ஒரு ஸ்டிமுலேஷன் வேணும். ஏதாவது நம்ம இன்சைட் பண்ணலைன்னு சொன்னால் என்ன பண்ணுவோம்? அதை தேட முடியாது. அப்போ மனிதனுக்குள்ளே பார்த்திங்கன்னா இயற்கையில் இப்போ தேவையெல்லாம் தெரியுது. இப்போ வாலிப பிள்ளைகளை கூப்பிட்டு திரும்ப இந்த பிரசங்கத்தை பண்ணுறவல்ல, ஏங்க இப்படி இந்த கீழே விழுந்த கிராஃப் ரெக்கார்டு மாதிரி அவங்களுக்கு கீழே விழுந்த கிராஃப் ரெக்கார்டு வாலிப பிள்ளைகள் இந்த காலம் தெரியாது. இருந்தாலும் என்னையே இதே ரிப்பீட் பண்ணிகிட்டு இருக்கிறீங்க. இதை நாங்கள் 10 மாதத்துக்கு முன்னாடியே கேட்டு தெரிஞ்சு தான் வச்சுருக்குறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் உங்கள் திருப்தி நீங்கள் கற்றுக்கிட்டு இருங்க, எங்களுக்கு எல்லாமே தெரிஞ்ச விஷயந்தான். ஆனால் என்ன பிரச்சனைன்னு சொன்னால், தெரிஞ்ச விஷயந்தான். அதனால் இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்டு விட்டோமா? நம்மள அநேகர் என்ன செய்யலை, ஏற்றுக்கொள்ளவில்லை. காரணம் என்ன? வாட்ஸ் த ரீசன்? ஆண்டவரை ஏற்றுக்கொள்வதற்கு நமக்கு என்ன இல்லை? ஜீசஸ், இயேசுவை ஏற்றுக்கொள்ளலையே, ஒரு உணர்வு இல்லை, ஒரு ஃபீலிங் இல்லை. ஏன் உணர்வு இல்லைன்னா 3 விஷயம் இருக்குது. அதாவது முதலாவது, ஒரு பொருள் வச்சிங்க, சர்டன் குட், ஏதாவது ஒரு கமாடிட்டி, ஒரு பொருள், ஒரு ப்ராடக்டை பற்றி ரொம்ப பேசுகிறாங்க, ரொம்ப அவசியம். உதாரணமாக ஃபயர் எக்ஸ்டிங்யூஷர் இருக்குல்ல, இப்போ சினிமா தேட்டர்களில், பொது நிறுவனங்களில், கடைகளெல்லாம் ஃபயர் எக்ஸ்டிங்யூஷர் வச்சுருப்பாங்க. ஆனால் சில இதில் லைஃப் லாங் ஒரு நாள் கூட என்ன வந்திருக்காது. நான் சின்ன வயசில் சினிமா தேட்டருக்கு போவேன். எங்கள் ஊர் சினிமா தேட்டரில் வந்து எல்லா காலத்துலேயும் அந்த என்ன செய்வாங்க, அந்த ஃபயர் எக்ஸ்டிங்யூஷர் என்ன பண்ணியிருப்பாங்க, ஒரு இதை தொங்க விட்டுருப்பாங்க. ஆனால் ஒரு காலமும் நீ நெருப்பு பிடிச்ச பார்த்தாலும் அதை யூஸ் பண்ணதை நான் பார்த்ததே கிடையாது. புரிகிறதா? அப்போது ஒரு பொருள் வந்து இது ரொம்ப நல்லது, ஃபயர் வந்தால் உன்னை என்ன செய்யணும்?
we have to put up the fire. அதை அணைக்கிறதுக்கு இது வேணும். ஆனாலும் அதில் நமக்கு என்ன வராது, ஒரு அதை முதலாவது எங்கே என்னன்னா தேவை என்று உணர்கிறது. ஒரு பொருள் வந்து ஐ நீட் இட்ஸ், அதனுடைய நெசசிட்டியை ஃபீல் பண்ணுறது இல்லையா. சில பொருட்கள் நமக்கு தேவைன்னு உடனே விரும்பும். ஒரு செல்ஃபோன்னா என்ன பண்ணுவோம், ஆமாம் ரொம்ப தேவைங்க, சாப்பிடாம இருந்ததை விட பரவாயில்ல, அது இல்லாமல் என்ன செய்ய முடியாது, வாழ முடியாது. உண்மை தான், அது இல்லாமல் வாழ முடியாது. சாப்பாடு இல்லாமல் கூட வாழலாம், ஃபோன் இல்லாமல் வாழ முடியாதுங்கிறது உண்மை தான். ரைட்டு. இப்போது அதை குறித்து சொன்னால் உணர்வு இருக்கும். ஆனால் சில பொருட்கள் நமக்கு என்ன இல்லை, உணர்வு இல்லை. உதாரணமாக உங்கள் வீட்டுகளில் வந்து பெஸ்ட் கண்ட்ரோல் பண்ணுங்கள், அதாவது கரையான் அரிக்காதபடி இருக்குது என்ன செய்யுங்க, அதுக்கு அந்த ட்ரில் பண்ணி இது பண்ணுங்கன்னு சொன்னால் நீங்கள் செய்வீங்களா? உடனே கரையான் தான் பார்த்துக்கலாம், அது எங்கே வருது அப்படி நம்ம சாதனை. சில விஷயங்களை நமக்கு என்ன வர, எவ்வளோ தான் அதனுடைய நெசசிட்டியை சொன்னாலும் அதை குறித்து உணர்வு வராது. அதுபோல் இயேசு கிறிஸ்துவை குறித்து எவ்வளவு தான் சொன்னாலும் உண்மை என்பது இருக்கிறது. ஆனால் என்ன இல்லை, அது வந்து எனக்கு தேவைன்னு என்னால் என்ன பண்ண முடியலை. வாலிப பிள்ளைகள் கவனிக்கிறீங்களா? இன்னும் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாதவங்க கவனிக்கிறீங்களா? சரி. அப்போ அந்த பொருளே முதலாவது என்ன செய்யலை, ஃபீல் பண்ணலை, தெரியும் இது நல்லதுன்னு. இரண்டாவது பார்த்திங்கன்னா ஒரு குரூப் என்ன பண்ணுவாங்கன்னா, அதாவது தே வில் ரியலைஸ் இட்ஸ் நீடு. ஆமாம் அது வேணும், இது இருந்தால் நல்லது, இப்படி ஒரு பொருள் இருந்தால் நல்லது, இந்த கருவி இருந்தால் நல்லது, இந்த விதமான ஒன்று இருந்தால் நல்லது, ஒரு வாகனம் இருந்தால் நல்லது அப்படி நினைப்போம். ஆனால் சிலர் வெயில் காலம் முழுவதும் சிந்தனை பண்ணுவாங்க, மழை காலம் வரப்போது குடை வாங்கணும்னு. மழை காலம் வந்துட்டு போயிடும், என்ன வாங்க மாட்டாங்க, குடை வாங்க மாட்டாங்க. இதில் வேறு இவங்க குடை வாங்காமல் பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு பிரச்சனை. ஆமாம் சரி, இப்படி இந்த மாதிரி இருக்கும். வாங்கணும்னு நினைப்பாங்க, என்ன பண்ணுறதில்ல, வாங்கிறது இல்லை. அதுபோல் இயேசுவை ஏற்றுக்கொள்ளணும், இயேசுவை ஏற்றுக்கொள்ளணும், நல்லதான். ஆனால் என்ன செய்ய மாட்டாங்க, அந்த வாங்குகிற உணர்வில். நாம் கூட பார்த்திங்கன்னா எவ்வளவோ பொருட்கள் வேணும்னு நினைக்கிறோம், அதை வாங்குறது எவ்வளோ காலமாகுது இல்லையா, எவ்வளவோ வருஷங்கள் ஆகுது. ஏன்னா அதை குறித்து ஒரு பெரிய ஃபோர்ஸில் அப்படி தானே. ஞாயிற்றுக்கிழமை மத்தியானம் கரை சோறு தான் சாப்பிடணும், அது உணர்வு இருக்கும். அன்னைக்கு காய்கறி தான் ரொம்ப கஷ்டப்படுவோம், அப்படி தானே. அதில் வேறு எவ்வளோ விஷயங்கள் இருக்கும், அதில் நமக்கு என்ன வராது, உணர்வு வராது. அப்போ முதலாவது ஒரு பொருளினுடைய தேவையை உணர்கிற உணர்வு வேணும். இரண்டாவது அந்த பொருளை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற உணர்வு. ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்கா? ஒன்று இயேசு தேவைன்னு உணரணும், இன்னொன்று என்ன செய்யணும், அவர் பெற்றுக்கொள்ள we have to come forward. ஆனால் இதில் நமக்கு என்ன இல்லை, அவர் தேவைங்கிற உணர்வும், நான் என்ன பாவத்தை ஜெயிக்கவா விரும்புகிறேன், அவர் எதுக்கு வராரு, அவரை ஏற்றுக்கொண்டு என்ன நடக்கும், பாவத்தை ஜெயிக்கலாம். நான் ஒன்றும் அதை பற்றி ரொம்ப சீரியஸாக திங்க் பண்ணலையே. நான் இப்படி செய்யக்கூடாது, அப்படி செய்யக்கூடாது, அதை பார்க்கக்கூடாது, இதை பார்க்கக்கூடாது, அங்கே போகக்கூடாது, இங்கே போகக்கூடாது, இப்படி பழக்கூடாது, அப்படி பழக்கூடாது, இந்த மாதிரிலாம் நான் ஒரு ரெஸ்ட்ரிக்டட் லைஃப்பை விரும்பவே இல்லையே. அதனால் தேவையில்லாமல் அவருக்கு தொந்தரவு வேண்டாம். நான் பாவத்தை ஜெயிச்சு வாழ விரும்பினா தான் இயேசுநாதர் வேணும். நான் அதை பற்றி என்ன செய்யலை, திங்க் பண்ணவே இல்லை. இரண்டாவது கொஞ்சம் பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, ஆமாப்பா நிறைய விஷயங்கள் இருக்குது, நம்ம ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு வாழ்ந்தால் கொஞ்சம் நல்ல வாழ்க்கையை வாழலாமே, நிறைய நமக்கே பிரச்சனை வருது அப்படின்னு சிந்திப்பாங்க. ஆனாலும் என்ன பண்ண மாட்டாங்க, இயேசுவை ஏற்றுக்கொள்ள மாட்டேன். என்றால் ஒரு பொருளை நாம் வேணும்னு நினைத்தாலும் அதை நமக்கு சொந்தமாக்குறதுல என்ன இருக்குது, நிறைய ஹெசிடேஷன்ஸ் இருக்குது, நிறைய டிலே ஆகிட்டே இருக்குது. மூணாவது பார்த்திங்கன்னா அடுத்த ஸ்டேஜில் உள்ள கொஞ்சம் வாலிபலுக்கு என்னன்னு சொன்னால், ஆமாம் இயேசுவை ஏற்றுக்கொள்ள வேண்டியதான் அவசியம், ரொம்ப அவசியம். நம்ம தொடர்ந்து கேட்குற நிறைய விஷயங்கள் நமக்கு நிறைய விஷயங்களை சொல்லுது. அதனால் we have all reasons to believe that we need Jesus. இயேசுவை பெற்றுக்கொள்ள ரொம்ப அவசியம்னு உணர்வாங்க. ஆனால் ஒரு தடுமாட்டம், என்ன தடுமாட்டம் தெரியுமா, சிலர் பார்த்தீங்கன்னு சொன்னால் கார் வாங்கணும், பிள்ளைகள் வேறு வளர்ந்துட்டாங்க. முன்னாடி 2 பிள்ளைகள் குட்டி கொண்டு இருந்தாங்க, ஒன்று ஃப்ரண்டில் வைக்கலாம், ஒன்று பேக்கில் வைக்கலாம். இப்போது ரொம்ப வளர்ந்துட்டாங்க, இப்போ என்ன வேணும், ஒரு கார் வேணும், இல்லைன்னா 2 வண்டி வேணும் இல்லையா. 2 வண்டி வாங்குற டூ வீலர் 2 வாங்குறத விட 4 வீலர் என்ன செய்யலாம். ஆனால் வாங்க போகணும்னு நினச்சிட்டு பக்கத்தில் போகிறவள்ள வாங்கிறது சரி, நம்ம சரியாக ஓட்டுவோமா? இப்போ ஏதாவது ஒன்று அந்த ஆனால் கூட 2 பேரை போகிறோம், 2ல் 1க்கு தான் ஆகும். இப்போ 4 ஒன்றா போயிட்டு ஏதோ ஒன்று ஆகிட்டா ஆளின் ஒன்றா ப்ராப்ளம் ஆகிடும். அந்த மாதிரி ஒரு சிந்தனை வரும். அடுத்தது திடீர்னு நம்ம போயிட்டுருக்கவில்லை, ஏதாவது டயர் ஏதாவது பஞ்சர் ஆகிட்டால் நமக்கு என்ன பண்ண, ஸ்டெப்னி மாட்ட தெரியாது. அடுத்தது டிரைவரை வச்சு அவனை டிபெண்ட் பண்ணி இருக்கலாமா. அடுத்தது நமக்கு இந்த ஃபியூல் வாங்கி ஊற்ற முடியுமா, விலை வேறு ஏறி போயிட்டே இருக்குது. இந்த மாதிரி நிறைய கேள்வி வந்துடும். ஆக இது முடியுமா. அதனால் இப்படி முடியுமான்னு சொல்கிறவங்களே என்ன ஆகிடும், இவங்களுடைய காலம் முடிஞ்சிடும். இவங்க காலம் என்ன செய்வாங்க, காரை காணாமல் என்ன பண்ணிடுவாங்க, காலத்தை போயிடு. ஆக வேணும்னு இது பண்ணாலும் ஒரு பல கேள்வி. இப்போ வாலிப பிள்ளை நிறைய பேருக்கு என்ன,
எல்லாம் சரிதான். நாம் இப்போ ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாதனால நியூட்ரலாக இருக்கிறோம். அவங்கவுங்க வந்து இது சரி இது தவறுன்னு சொல்கிறவங்கள நம்ம அதை ரொம்ப கண்டுக்காமல் இருக்கிறோம். ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளணும்னு சொன்னால் ஏதாவது ஒரு பிரசங்கர் வந்து இந்த பாக்ஸ் கட்டிங்கெல்லாம் கட் பண்ணக்கூடாதுப்பா அப்படி சொல்லிட்டாருன்னா நமக்கு சிக்கல் வந்துடும். இந்த லிப்ஸ்டிக் எல்லாம் போடக்கூடாது, இந்த ஷால் எல்லாம் வந்து கடமைக்கு போடக்கூடாது, சீரியஸாக போடணும், அது என்னங்கிறதுக்கு புரிஞ்சுக்கிட்டு என்ன செய்யணும். இப்படி யாராவது ஒருத்தவங்க வந்து பிரசங்கம் பண்ணிட்டா நமக்கு என்ன ஆகிடும்? யாராவது ஒருத்தர் வந்து இப்படி இந்த ஃபோன்லலாம் நம்ம என்ன செய்யக்கூடாது, ரொம்ப கேம்ஸ் எல்லாம் விளையாடி என்ன செய்யக்கூடாது, உன் மைண்டையும் பாடியும் லைஃப்பை என்ன செய்யக்கூடாது, ஸ்பாயில் பண்ணக்கூடாது, இப்படி யாராவது ஒருத்தர் சொல்லிட்டா அன்றைக்கி நமக்கு ரொம்ப என்ன வந்துடும். அதனால் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்கிற ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அதனால் நாம் ட்ரெஸ் பண்ணுறதுனால பிரச்சனை வரக்கூடாதே, நம்ம ஸ்டைலுக்கு பிரச்சனை வரக்கூடாதே, நம்முடைய பழக்க வழக்கத்துக்கு பிரச்சனை வரக்கூடாது. அப்புறம் காலைல எழுந்து ஜெபம் பண்ணணும்னு சொன்னால் ரட்சிக்கப்பட்ட பிள்ளைய பாரு, காலையில் எழுந்து என்ன செய்யலை, ஜெபம் பண்ணலை, இப்படி சொல்கிறது மாதிரி ஆகிடுமே. இந்த மாதிரி நிறைய காரியங்களை சிந்தனை பண்ணிவிட்டு நிறைய பேர் என்ன பண்ணுறதில்ல, எதுக்கு கொஞ்சம் என்ன பண்ணும், மனம் என்ன ஆகட்டும், பக்குவப்படட்டும் சொல்லிட்டு காலங்கள் போய் கொண்டிருக்கின்றது. காலமோ செல்லுதோ வாலிபம் கரையுதுன்னு பாடுற மாதிரி போயிட்டு இருக்கு. இப்போ என்ன பிரச்சனைன்னு சொன்னால் எல்லாத்துக்கும் உணர்வு தான் காரணம். we don't have the right feeling. உணர்வு இல்லை, ஒரு பொருள் தேவைங்கிற உணர்வு இல்லை, தேவைன்னு உணர்ந்தாலும் அதை வாங்குகிற உணர்வு இல்லை, வாங்க போனாலும் என்ன உணர்வு இல்லை, நம்மால் அது வந்து முடியுமா, நம்மளால் பாவம் செய்ய வாழ முடியுமா, பாவத்தை ஜெயிக்க முடியுமா, இவங்களுடைய பேதம் சொல்கிறபடியெல்லாம் வாழ முடியும், இப்படி நிறைய கொஸ்டின்ஸ் வரதுனால இந்த மாதிரி. இப்போ என்ன பண்ணுறது, என்ன தான் பிரசங்கம் பண்ணாலும் உணர்வு இருந்தால் தானே ஆண்டவரை ஏற்றுக்கொள்ள முடியும். நம்ம கட்டாயப்படுத்த முடியுமா? முடியாது. we can't force. ஆனால் ஒரு உண்மையை மட்டும் வாலிப பிள்ளைகள் தெரிந்து கொள்ள வேண்டிய கட்டாயம் இருக்குது. அதுதான் சொல்லி நான் முடித்து விடுகிறேன். ஒன்று, வாழ்க்கையில் சில நேரத்தில் உணர்வுகள் என்பது பிற விஷயங்கள் இருக்கிற மாதிரி நமக்கு இருக்காது. மனிதன் இயற்கையிலேயே பாவத்தில் பிறக்கிறதுனால அவனுக்கு பரிசுத்தம் தொடர்பான காரியங்களுக்கோ பாவத்தை எதிர்க்கிற காரியங்களுக்கோ ஏற்ற உணர்வு இருக்காது. அவனுக்கு தேவனை தேடுகிற உணர்வு என்ன செய்யாது, இராது. அறிவுபூர்வமாக மட்டும்தான் அறிய முடியும். அதனால் இந்த உணர்வுகள் இல்லைங்கிறதுக்காக நாம் இதை வந்து அவாய்ட் பண்ணிகிட்டு இருந்தோம்னு சொன்னால் என்னன்னு சொன்னால், உதாரணமாக மத்தியானம் சாப்பிட்றதுக்கு எனக்கு உணர்வே இல்லைங்க, நான் என்ன பண்ணணும், மத்தியானம் சாப்பிட்ற உணர்வே இல்லை, நான் என்ன பண்ணுறது, பசி இல்லை, சாப்பிடலை. நீங்கள் உணர்வு இல்லாமல் தான் சாப்பிடலை, ஆனால் சாப்பிடாமல் இருந்தால் உடம்புல என்ன வரும், ஹெல்த் ப்ராப்ளம் வரும், அப்படி தானே. நீங்கள் டயர்டாகிடுவீங்க, இல்லைன்னா வியாதி வரும். இப்போ நீங்கள் வந்து வியாதி வரவில்லை, நான் வேணும்னா சாப்பிடாமல் இருந்தேன், சாப்பிடாதனால என்ன வருது, வியாதி வருது, அல்சர் வருது. நான் வேணும்னா சாப்பிடாமல் இருந்தேன், எனக்கு என்ன இல்லை, அந்த அப்படைட் கிடையாது, அந்த ஹங்கர் கிடையாது, அந்த டிசைர் கிடையாது, இல்லாதனால சாப்பிடாமல் இருந்தேன், எனக்கு போய் நோய் வரலாமா அப்படி சொல்ல முடியுமா? புரியுதா புரியலையா உங்களுக்கு? ஆக உனக்கு சாப்பிட்றதுக்கு உணர்வு இல்லையோ இருக்குதோ, உனக்கு தண்ணி குடிக்க உணர்வு இல்லைங்கிறதுக்காக உள்ளே என்ன செய்யாது, கல் உருவாகிறது நிற்காது. அதனால் உணர்வு வாழ்க்கையில் வந்து உணர்வின்மை என்கின்ற காரணத்தை காண்பித்து வாழ்ந்தால் நாளைய தினம் வருகிற பிரச்சனைகளை நீ தடுக்க முடியாது. நாளைய தினம் உனக்கு பிரச்சனை வரப்போகிற வெள்ளை என்ன நடக்கும்னா வேறு சில உணர்வுகள் வரும். அதை நீங்கள் இதுவரை சொன்னாலும் ஞாபகத்தில் வச்சுருக்கிறீங்களா? உணர்வின்மையை குறித்து பேசியிருக்கேன். இப்போ என்ன நடக்குது பார்க்க போனால் உணர்வை பற்றி பேச போகிறோம். வாழ்க்கையில் உணர்வில்லை என்ற காரணத்துக்காக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாமல், அவரால் வருகின்ற வல்லமையை பெற்றுக்கொள்ளாமல், அவரோடு இணைந்து வாழாமல் போனால் நாளை தினம் அதனுடைய விளைவான பல தீங்குகள் உனக்கு வரும். குணாதிசய ரீதியாக வரும், பழக்க ரீதியாக வரும், வாழ்வில் தவறான முடிவுகளை நீ எடுத்துக்கொள்வாய். அப்படி வருகின்ற பொழுது உனக்கு 3 உணர்வு வரும். அந்த உணர்வு ரொம்ப ஆக்டிவாக இருக்கும். இந்த உணர்வு தான் டெட்டாக இருக்குது. இந்த உணர்வு தேடுகிற உணர்வு டெட்டாக இருக்குது. இந்த தேடாமல் போகிறதுனால ஏற்படுகிற கான்சிக்வன்ஸ் ஏற்படுத்துகிற உணர்வு பாருங்கள், அது ரொம்ப லைவாக இருக்கும். என்ன உணர்வு? முதலாவது கில்ட்டி கான்சைன்ஸ். இனி அநேகர் கல்யாணம் பண்ணிக்கிட்டு வாழ்நாள் போதும் கில்ட்டி கான்சைன்ஸ்லேயே வாழ்கிறாங்க. ஏன் தெரியுமா? கர்த்தரை அறியாததுனால, கர்த்தருடைய வழிகளை தெரியாதனால, அதற்கேற்றபடி என்ன செய்யலை, டிசிஷன் எடுக்கலை. எவ்வளோ ஆண்டவரை பற்றி கேள்விப்பட்டாங்க, ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளலை. அதன் மத்தியில் என்ன ஆச்சுன்னு சொன்னால், நாம் நம்புகிற ஆண்டவர் மேலே எந்த நம்பிக்கையும் இல்லாத ஒரு பெண்ணையோ ஒரு ஆணையை திருமணம் பண்ண நேரிட்டது. ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாதனால நமக்கு ஒரு மேட்டராக தெரியல. நாளை எதிர நாம் ஆண்டவரை ஏற்றுக்கொள்கிறோம். ஆனால் நாம் யாரை கல்யாணம் பண்ணோமோ அவங்க என்ன பண்ணுறதில்ல, ஏற்றுக்கொள்கிறதில்ல. அப்போ லைஃப் லாங் என்ன நடக்கிறது? நாம் நாளைக்கு மனம் திரும்புவோம். ஆண்டவர் அறிந்திருந்ததுனால, இப்போ அறிந்ததுனால. ஆண்டவர் அறியாத நேரத்தில் எடுத்துக்கொண்ட தீர்மானங்கள் பிற்பாடு என்ன நடக்கும்? ட்ரெயினில் சில வேளை டிக்கெட்லெஸ் ட்ராவலுக்கு என்ன நடக்குது, 6 மடங்கு 10 மடங்கு என்ன பண்ணிடுவான், பெனால்ட்டி கட்டிடுவாங்க. ஆனால் அந்த ஜேர்னி எப்படி இருக்கும்?
இவ்வளவு காசு போயிடுச்சே, இவ்வளவு காசு. அப்போ பெனால்ட்டியை ஃபீல் பண்ணியே ஜேர்னியை முடிக்கணும். அது மாதிரி இன்றைக்கு உணர்வில்லை என்ற அடிப்படையிலே நீ ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாமல் போனால் அதற்கேற்ற விதமாக தான் வாழ்விலே தீர்மானம் எடுப்பாய். நீ நாளை செய்ய போகிற வேலை அந்த அடிப்படையில் தான் இருக்கும். நீ தெரிந்து கொள்கிற தொழில் அப்படி தான் இருக்கும். நீ அமைத்துக் கொள்கிற வாழ்க்கை உறவு அப்படி தான் இருக்கும். ஒரு நேரம் வரும் இயேசுநாதரை ஏற்றுக்கொள்வாய். ஆனால் உன்னுடன் இணைந்தவைகள் எதுவும் என்ன செய்யாது. உன்னுடைய முடிவுக்கு வர அப்பொழுது என்ன வரும்? குற்ற உணர்வு வரும். ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாதனால என்னுடைய வாழ்க்கையில் நான் தவறான ஒரு வேலையை தெரிந்து கொண்டேன், தவறான ஒரு தொழிலை தெரிந்து கொண்டேன், தவறான உறவை தெரிந்து கொண்டேன், தவறான ஒரு வாழ்க்கை முறை தெரிந்து கொண்டேன், இன்றைக்கு என்னுடைய வாழ்க்கை விதமாக ஆகிவிட்டது என்று சொல்லி அந்த குற்ற உணர்வு வரும். இரண்டாவது, அதனுடைய நிமித்தமாக பயம். வாழ்க்கையில் என்ன ஆகப் போகிறதோ, என் நிலைமை என்ன எங்கே கொண்டு செல்ல விடுகிறதோ என்கிற பயம் உருவாக ஆரம்பிக்கும். எல்லாவற்றுக்கும் மேலாக பயத்தை வர வருத்தம். யூ வில் பி கிரீவ்டு. இப்படி ஆகிவிட்டதே, உரிய காலங்களிலே நான் முக்கியமானவைகளுக்கு நான் உரிய கனத்தை கொடுத்திருந்தால் என்னுடைய வாழ்வில் இவ்வளோ நிகழ்ந்திருக்காதே. ஒரு காலகட்டத்தில் எனக்கு சொல்லப்பட்ட ஆலோசனைகள் போதனைகளின் அடிப்படையில் நான் வாழ்க்கையில் முடிவெடுத்திருந்தால் இன்றைக்கு எனக்கு இவ்வளோ நேரிட்டாகிற வருத்த உணர்வு. ஆனால் இந்த 3 உணர்வுகள் என்ன செய்யும்? நியூட்ரலாக இருக்காது, டெட்டாக இருக்காது. அது என்ன இருக்கும்? ரொம்ப ஆக்டிவாக இருக்கும். குற்ற உணர்வினால் உன்னுடைய எதிர்காலங்கள் பாதிக்கப்படும். பய உணர்வினால் உன்னுடைய எதிர்காலங்கள் பாதிக்கப்படும். வருத்த உணர்வினால் இந்த விதம் ஆகிவிட்டதே வருத்த உணர்வு. எனவே இவ்விதமாக வருகின்ற உணர்வுகள் வராதபடிக்கு நீ பாதுகாக்கப்பட வேண்டும் என்றால் இன்றைக்கு உணர்வு இல்லை என்ற காரணத்தை காரணம் காட்டி ஆண்டவரை ஏற்றுக்கொள்வதை என்ன செய்யக்கூடாது? தவிர்க்கக்கூடாது, தடை செய்யக்கூடாது. எல்லாவற்றுக்கும் உணர்வுகள் இராது. சில விஷயங்களில் தேவையே உணர்ந்து தான் என்ன செய்யணும்? சிந்தித்து யோசித்து, மதியம் எனக்கு சாப்பிட்ற உணர்வு இருக்கிறத இல்லையோ நான் என்ன செய்கிறேன்? சாப்பிடேன்னா ஐ நீட் ஃபுட். அவ்விதமாக ஆண்டவர் உங்களுக்கு அவசியம். ஆண்டவரை இன்றைக்கு நீங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் அதனுடைய அடிப்படையில் தான் உங்களுடைய எதிர்கால வாழ்க்கைகள் அமையும். பின்னால் குற்ற உணர்வு அடைவதற்கோ, வருத்த உணர்வு அடைவதற்கோ, பய உணர்வு அடைவதற்கோ தேவையில்லாதபடிக்கு இன்றைக்கு ஆண்டரை ஆண்டரை ஏற்றுக்கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.